This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. வணக்கம் சார், என்னோட பேர் பார்த்தீங்கன்னா பிரகல்யா மோகன்ராஜ். என் பக்கத்தில் இருக்கவர் தான் டக்கர் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெடோட சேர்மன். ஐ எம் அ டைரக்டர் சார். இங்கே நான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கமிஷனர் ஆஃபீஸில் இருக்கேன். எனக்கு நியாயம் கிடைக்காததுனால கமிஷனர் ஆஃபீஸில் இருந்து நேற்று ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புனேன். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. இன்னைக்கு கமிஷனர் சார் வர சொல்லி தான் இங்கே நேரடியாக நான் வந்திருக்கேன். வாட்ஸ்அப்பில் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் நேரடியாக ட்ரை பண்ணி எஸ்எஸ் காலனி ஸ்டேஷனில் போய் அப்ரோச் பண்ணோம். பட் அங்கே கிட்டத்தட்ட நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து 9ஆம் தேதி ஆச்சு. இப்போ வரைக்குமே ஒரு சப்போர்ட் கூட கிடையாது. நம்மளோட டக்கர் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, சவுத் இந்தியாவில் எலக்ட்ரிக் காரு, பஸ், பைக்கு இதுக்கான தயாரிப்பான சார்ஜிங் கம்பெனி தான் நம்மளுடைய கம்பெனி. அதனுடைய ரொம்ப பைய மாதிரி வளர்த்த எங்களுடைய 6 வருஷ எம்ப்ளாய் அந்த முக்கியமான சாஃப்ட்வேரை நாங்கள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வெளியூர் கிளைண்ட்டை மீட் பண்ண நேரத்தில் பிளான் பண்ணி கேமராவை ஹேக் பண்ணி டோட்டல் எங்களுடைய கிட்டத்தட்ட அதனுடைய ஒர்த்து பார்த்தீங்கன்னா 125 CRோடைய ஒர்த்து இந்த பிசினஸோடைய இது. ஆனால் அந்த சீரியஸ்னஸ் கூட அந்த காவல்துறை மிஸ்டர் மணிவண்ணன்றவருக்கு சுத்தமாக தெரியல. அங்கே போய் நாங்கள் இதை சொல்கிறோம், சாஃப்ட்வேர் திட்டினா இது என்ன அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக எடை போடுறாங்க. நம்ம தமிழ்நாடோட மிகப்பெரிய பொக்கிஷம் என்னன்னா, இந்தியாவில் சவுத் இந்தியாவில் நம்ம மட்டும்தான் தயாரிப்பு நிறுவனம் மதுரையில் தான், ஃபேக்ட்ரி நேரு நகரில் தான் சார் இருக்குது. இதை பிளான் பண்ணி இப்போ நம்ம ஆஃபீஸில் டோட்டல் சாஃப்ட்வேரை ஒரு பையன் ஹேக் பண்ணி திருடிட்டான் சார். இதை போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அதை பற்றி அவங்க ரொம்ப சாதாரணமாக ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை. பிகாஸ் அவங்க இந்த சாஃப்ட்வேரோட நாலேஜ் எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எப்படி சார் சொல்கிறது, எங்களோட இதில் நியூ டெக்னாலஜி இந்தியாவில் இதில் கவர்மெண்ட்டே எங்களுக்கு சப்சிடியாக இடம் கொடுத்துருக்காங்க. பெரிய ஃபேக்ட்ரி தூய்மையான இந்தியா ஆக்கணுன்ற கான்செப்டை தான் இதை கிரியேட் பண்ண விஷயம். ஆனால் அதை திருடிட்டு போகிறதுக்கு ஏன்னா இது மூலம் நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம். யார் சென்னையை தேடியோ பெரிய இன்டர்நேஷ்னல்லாம் தேட வேண்டியதே இல்லை. அந்த வேலை வாய்ப்பை நம்மளோட இந்தியாவில் மதுரையில் தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த திருட்டுக்கு பின்னாடி இன்னும் யார் யார் உள்ள இருக்காங்கன்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சு எங்களோட எம்ப்ளாய் விசுவாசமாக அவருக்கு சம்பளம் போட்டதுலேருந்து அவர் கேட்ட பணங்கள்லேருந்து எல்லாமே இன்னைக்கு டேட் வரைக்கும் அவருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆனால் அவருக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியல. நம்பினவங்க தான் இன்னைக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. இது எங்களோட உழைப்பை திருடி இருக்காங்க சார். இது மூலமாக நம்மளுடைய வளர்ச்சியே இது மதுரையில் இருக்குன்றது வெளி மாநிலங்களில் எங்களை அப்ரிஷியேட் பண்ணி அவார்டு கூட கொடுத்துருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸும் நான் வெகு விரைவில் நம்மளுடைய மீடியாவோட சப்போர்ட்டோட இன்னைக்கு இந்த கம்பெனியோட நம்ம மதுரையில் இந்த தயாரிப்பு நிறுவனோட மீடியா மட்டும்தான் எனக்கு இன்னைக்கு சப்போர்ட்டிவாக நின்றுருக்காங்க. சேம் லைக் நம்ம கமிஷனர் சாரும் எங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க தான் எங்களை கூப்பிட்டுருக்காங்க. அதை சார் கிட்ட கொண்டு போவேன். இது மூலம் எனக்கு நியாயம் கிடைக்கும்னு நம்புறேன். இந்த திருடனை தயவு செஞ்சு நீங்க நிறைய பேர் நினைக்கிறீங்க ஒரு பொருளை மட்டும் திருடுறது திருட்டு இல்ல, இது டோட்டலா ஒரு நாட்டோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கான திருட்டு இது. அதை நீங்க என்னன்றத ஃபர்தர் அப்டேட்ல நான் உங்க எல்லாருக்கும் கொடுக்குறேன் சார். பேசிக்கான ஒரு क्वेश्चन பாக்குறவங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்காது. எஸ் சார். இவர் என்ன திருடிட்டு போயிருக்காரு, இதனால என்ன ஆக்சுவலா யூஸ் பண்ண போறாரு, அத சொல்லுங்க. சொல்லிடுறேன் சார், கண்டிப்பா சொல்றேன். ஆக்சுவலா நம்ம இது என்னன்னா, நம்ம பசுமை இந்தியாக்காக ஃபியூயல் பெட்ரோல் வண்டியும் டீசல் வண்டியும் ஃபியூச்சர்ல இந்தியா ஃபுல்லாமே டோட்டலா ஸ்டாப் பண்ணப்படும் சார். ஆமா, எலக்ட்ரிக் தான். ஏன்னா தூய்மை இந்தியா படைக்கணுன்ற ஒரு காரணத்துக்காகவும், செகண்ட் நம்மள கொரோனா டைம்ல எல்லாரும் பெட்ரோல் டிபெண்ட்ஸ் ஆஃப் இருந்தீங்க. அந்த மாதிரி எந்த ஒரு குறையும் இல்லாம அவங்கவுங்க வீட்டிலே காரை சார்ஜ் பண்ணக்கூடிய சார்ஜிங் ஸ்டேஷன். இது பேட்டரி கிடையாது. எப்படி ஒரு மொபைலுக்கு ஒரு அடாப்டர் சார்ஜர் இருக்கோ அதே மாதிரி காரு, பஸ், பைக்கு இது எல்லாத்துக்குமே எனக்கு பிசினஸ் பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா இருக்கு. வெளிநாடுகள்லயும் 3 கண்ட்ரி. ஆமா, சார்ஜிங் ஸ்டேஷன் டக்கர்ன்ற பிராண்ட் மூலமா நம்ம மதுரையில தான் R&D பண்றோம். அது தமிழ்நாட்டில் நம்ம மட்டும்தான் சார் இருக்கோம். ஸோ அதனுடைய மெயின் சாஃப்ட்வேர் இதை கண்டுபிடிச்சது பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் தான். இதுக்கு 4 இன்ஜினியர்ஸ் தேவைப்படும். இது ஒரு இன்ஜினியர் கண்டுபிடிக்கிறது இல்ல. எலக்ட்ரிக்கு, கம்ப்யூட்டர் அண்ட் மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ் இந்த 4 இன்ஜினியர் கொலாப் பண்ணாதான் இந்த ஒரு ப்ராடக்டை கொண்டு வர முடியும். எஸ், சார்ஜிங் ஸ்டேஷன். ஸோ அதை ஒருத்தரை உருவாக்கி இருந்தோம். ரொம்ப நம்பிக்கையா நம்ம கூட அவர் ஒன்லி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் மட்டும்தான். பட் அவர் ப்ரோக்ராமா உள்ள ஒர்க் பண்ணி 6 இயர்ஸ் ஆச்சு. எங்களுக்கு 2 கம்பெனி இருந்தது. ஃபர்ஸ்ட் கம்பெனி ஃபர்ஸ்ட் கால் ஆட்டோமேஷன், அதுல ரொம்ப திறமையானவர்னு அவருக்கு இந்த நாலேஜை கொடுக்கறதுக்காக தான் டக்கர் மோட்டார்ஸ்ல அவரை கொண்டு நம்பிக்கைய விளிம்பா அவருக்கு சொல்லி கொடுத்தோம். அவர் பேர் பாத்தீங்கன்னா வி சிவா.
அவர் வர்றப்ப 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரு. இது இப்ப எலக்ட்ரிக் சார்ஜிங் வந்தது இந்த உலகத்துக்கு எப்பன்றது மக்களாகிய உங்களுக்கே தெரியும். கூகுள்ல போய் பார்க்கலாம் நீங்க தாராளமா. இதை டீச் பண்ணி இதுக்கு லாட் ஆஃப் இன்வெஸ்ட்னா எல்லாருக்கும் தெரியாது. சாஃப்ட்வேர் அவரை உட்கார வச்சு எல்லாமே சொல்லி கொடுத்து அந்த சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணதுல இருந்து அதை வந்து நான் விலை மதிப்பீடா உங்ககிட்ட சொல்ல முடியாது. அந்த அளவுல அதனோட டெக்னாலஜி உள்ள நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். இதனோட இன்னைக்கு டெக்னாலஜியோட ஒர்த்து 125 கோடி ரூபாய். இது அவருக்கு தெரியும். இது தெரியவும் இவர் என்ன பண்ணிடுறாருன்னா பிளான் பண்ணி நாங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அந்த டேட் நான் போன அன்னைக்கு 125 crores எந்த ஆஸ்பெக்ட்ல சொல்றீங்க? 120 இந்த டெக்னாலஜி பவர் வந்து நம்ம சவுத் இந்தியால நம்மகிட்ட மட்டும்தான் சார் இது இருக்கு. R&D வந்து நம்மளுடைய மதுரையில் அது இருக்குன்னு அதனாலதான் கவர்மெண்ட் எங்களை என்கரேஜ் பண்ற விதத்துல மானாமதுரையில பெரிய ஃபேக்டரி கட்டுறதுக்கு எங்களுக்கு 5 ஏக்கர் நிலமே கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பெரிய ஸ்டெப் போறோம். இதனுடைய பூம் வந்து இனி தமிழ்நாட்டுக்கு அப்கமிங் ஆகும். ஆல்மோஸ்ட் கர்நாடகா, பாம்பே எல்லா ஸ்டேட்லயுமே இவி வெஹிக்கிள், இவி சார்ஜிங் செஷன் ஃபுல்லாவே ஆயிருச்சு. எல்லாருமே சைனாவை டிபெண்ட் பண்ணிருக்காங்க. இந்தியால தயாரிக்கிற அது ஒரு தமிழன் தயாரிச்ச ப்ராடக்ட்னால தான் இதனோட வேல்யூக்கு நமக்கு இவ்வளவு மதிப்பு கூட கவர்மெண்ட்டும் கொடுத்திருக்காங்க. இப்ப பூம் ஆக போகுது தமிழ்நாட்டிலயுமே. ஆமா சார், 6 வருஷம் நம்ம மெயினான இல்ல சார் டெக்னிக்கலா சேர்மன் இப்ப உங்ககிட்ட சொல்லுவாரு, நீங்க கேட்டு. கடந்த வெளிநாட்டுல இருந்து அதுக்கு பொருட்கள்லாம் வாங்கி பண்ணணும். ஏன்னா நம்ம நாடு வந்து கொஞ்சம் பிஹைண்டா இருக்கு. அதனால வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணி சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணி அவரை ட்ரெயின் பண்றேன். அவர் மட்டும் இல்ல, அவர் கூட ஒரு 4 பேர் எல்லாரும் சேர்த்து ட்ரெயின் பண்றேன். ஆனா இவர் தான் அந்த டிபார்ட்மெண்டோட ஹெட். இவர் தான் அந்த டிபார்ட்மெண்டோட முதன்மையா இருக்காரு. நம்பிக்கையாகவும் இருந்தார். அவரை நம்பி அவர் ஆபீஸ் சாவி அவர்கிட்ட தான் கொடுத்தோம். அவர் தான் காலையில் திறப்பார், அவர் தான் பூட்டுவார். அன்னைக்கு திடீர்னு நாங்கள் கிளம்புறன்றக்கு என்ன ஒரு பிளான் தெரியல, உள்ளே இருக்கிற ஸ்டாஃப் வச்சு வெளியில் இருக்கிற ஒரு சக்தி ஏதோ ஒன்று வச்சு அவர் என்ன பண்ணுறாரு, இதை எடுத்து கொண்டு போய் விற்றுருவோம், இல்லாட்டி போய் வேற கம்பெனி ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ற பிளானில் அதை எடுத்துட்டு போயிட்டார். சார், இவ்வளவு வேலியபிள் ஆனதுக்கு நீங்க செக்யூரிட்டி எதுவும் வைக்காமலா இருந்திருப்பீங்க? இல்ல ஒரு ஆரம்ப மாதிரி தான். இப்போ ஒரு கண்ணுக்குட்டியை வளர்க்குறோம், அது சின்ன பிள்ளையில இருந்து நம்ம கூட வளர்றது, எருமாடு வரைக்கும் வருது. திடீர்னு எடுத்துட்டு அந்த எருமாடு அதுக்கு வேல்யூ ஆயிருது, வித்துடுறான். இதே நடந்திருக்கு. சின்னதா இருக்கு, நம்ம நம்பி வளர்க்குறோம். ஹார்ட்வேரும் அதுக்குரிய ரிலேட்டட் ஹார்ட்வேர். இப்ப ஹார்ட்வேர் கூட பிரச்சனை இல்லை, வாங்கிடலாம். ஆனா சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணதை எடுத்துட்டு போயிட்டாரு. கம்பெனி இப்ப 15 நாள் ஸ்தம்பித்து போய் நிக்குது. இப்ப கம்பெனி வந்து 60 பேர் இருக்காங்க எம்ப்ளாயி. 60 பேர் குடும்பம் வந்து கஷ்டமாக போகுது. மாச சம்பளம் மட்டும் 20 லட்சம் ரூபா கொடுத்துக்கிறீங்க. இப்ப வந்து எல்லா பாஸ்வேர்டும் இப்ப வந்து கம்ப்ளீட் இது கிளவுட் நெட்வொர்க்கிங் சிஸ்டம். இது கிளவுட் நெட்வொர்க்கிங்ல பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டை பூரா அவர் வச்சிருக்காரு. அமேசான் பாஸ்வேர்டை அவர் அக்சஸ் பண்ணி அதை பாஸ்வேர்டை க்ளோஸ் பண்ணலாம். இல்லாட்டி அவர் வந்து எங்க பிசினஸ் எழுத முடியாதுன்னு அது நஷ்டமாகும். திரும்பவும் கொண்டு வர்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும், 1 மாசம் 2 மாசம் எடுக்கும். ஸோ இதுதான் அவரோட பிளான். அவர் நேற்று வந்து அங்கே ஸ்டேஷன்ல வச்சு கேட்குறோம், எஸ்எஸ் காலனி ஸ்டேஷன்ல அவர் நான் கொடுக்கவே முடியாதுன்றாரு. வந்துட்டு கொடுக்க முடியாதுன்னு போயிட்டாரு. நான் எதுவும் கொடுக்க முடியாது, நீங்க தெரிஞ்சதை பாருங்க அப்படிங்கிறாரு. ஸோ இது வந்து ஆமா, அதுக்குரிய முழுசா நாங்கள் தயார் பண்ணது எங்க கம்பெனியோட ப்ராடக்ட் இருக்கு, அதுல இருக்கு. ஸோ அதை வந்து இப்போ சைபர் கிரைம்ல போய் அதை வச்சு பார்த்தாலுமே கண்டுபிடிச்சிருவாங்க. அதை வந்து அவர் வந்து எடுத்து எப்படி காப்பி பண்ணியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. அவரோட கம்ப்யூட்டரை லாக் பண்ணி விட்டு போயிட்டாரு. அவர் ஒர்க் பண்ண கம்ப்யூட்டரை லாக் பண்ணிட்டு போயிருக்காரு. சிசிடிவியும் ஆபீஸ்ல அவர் தப்பு செய்யற நேரத்தில் சிசிடிவியும் ஃபுல்லா லாக் பண்ணி விட்டாரு. சிசிடிவியோட பாஸ்வேர்டை அவர் வச்சிருக்காரு. என்னோட பேர் மோகன்ராஜ். நான் கம்பெனியோட சேர்மன். டக்கர் மோட்டார்ஸ் EV சார்ஜிங் ஸ்டேஷன் தயார் பண்ணோம், கம்பெனியோட ஓனர் தான். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.